மொழி, கலை, கலாச்சாரம் சார்ந்த போட்டிகளில் இந்திய மாணவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் நோக்கில் கோலக்கலான் இந்து இளைஞர் இயக்கம் ஏற்பாட்டில் இவ்வாண்டும் தமிழ் விழா சிறப்பாக நடைபெற்றது. தமிழ் விழாவில் இடம்பெற்ற போட்டிகளில் 4500க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நேற்று பரிசுகள் வழங்கப்பட்டன. பட்டிமன்றம், பரதநாட்டியம், சதுரங்கம், பூப்பந்து உட்பட பல்வேறு போட்டிகள் ஆரம்ப பள்ளி, இடைநிலைப் பள்ளி மற்றும் உயர்கல்வி மாணவர்களுக்காக நடத்தப்பட்டன. இப்போட்டிகள் அனைத்தும் கடந்த ஜூன் 13ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை கட்டம் கட்டமாக நடைபெற்றதாக கோலாக்கிள்ளான் இந்து இளைஞர் இயக்கத்தின் தலைவர் பூவரசன் சிதம்பரநாதன் தெரிவித்தார். ஓகே, இந்த போட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த 5-6 ஆண்டுகளாக போட்டிகளை மாநில அளவு ரீதியில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆரம்ப காலங்களில் கிள்ளான் வட்டாரத்தில் மட்டும் தான் செஞ்சுக்கிருக்கோம். நாளடைவில் பிள்ளைகளோட வரவேற்பை கண்டு நம்ம மாநில அளவில் இந்த போட்டிகளை செய்ய ஆரம்பித்தோம். இப்போ இந்த வருடம் நம்ம மாநில சிலாங்கூர் மாநில அளவில் தான் இந்த போட்டிகளை நடத்தியிருந்தோம். ஆனால் இதில் ஒரு முத்தாய்ப்பான விஷயமா என்ன சொல்லணும்னா, சிலாங்கூர் மாநிலத்தையும் தாண்டி பிற மாநிலங்களிலிருந்தும் நம்மளுக்கு சிறந்த வரவேற்பு கிடைச்சிருந்தது. மேலும் மாணவர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கத்தை வளர்க்க செய்தி வாசித்தல் அங்கத்தையும் முதல் முறையாக இவ்விழாவில் இணைத்திருப்பதாக அவர் கூறினார். பிள்ளைகள் மத்தியில் வாசிப்பை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் ஆங்கில செய்தி வாசித்தல், தமிழ் செய்தி வாசித்தல் ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் விழாவோட முத்தாய்ப்பு ஒருத்தருக்கு நம்ம ஈகம் செய்வோம் அந்த தமிழ் விழாவை. அந்த வகையில் இந்த ஆண்டு நம்ம தமிழ் விழாவை சுவாமி சாந்தனன் சரஸ்வதி அவர்களுக்கு, அதாவது டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸோட ஃபவுண்டருக்கு நம்ம ஈகம் செய்கிறோம். அதை ஒட்டி இயல் இசை நாடகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மூவரை தேர்ந்தெடுத்து அடையாளம் கண்டு நம்ம அவங்களுக்கு இன்றைக்கு சிறப்பும் செய்ய போகிறோம். இதனிடையே போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்களது அனுபவங்களை பர்னாமா செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டனர். எங்களுக்கு நிறைய கேள்விகள் பல கேள்விகள் நாங்கள் செயல் நுண்ணறிவில் எடுத்து நாங்கள் படித்தோம். அப்போ அங்கே கேட்ட கேள்விலாம் எங்களோட அறிவுத்திறன் அந்த மாதிரிலாம் நிறைய வளர்த்துச்சு. என் அனுபவம் ஒரு வித்தியாசமான ரொம்ப பிகாஸ் இதுதான் என் முதல் வாட்டி புதிர் போட்டியில் கலந்துக்கிறது. ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு அந்த கேள்விகளெல்லாம் பார்த்து. நான் கட்டுரை போட்டியிலும் வண்ணம் தீட்டும் போட்டியிலும் கலந்துட்டேன். கட்டுரை போட்டியில் தலைப்புலாம் ரொம்ப நன்றாக இருந்தது. நான் நிறைய செய்யுளும் மொழி அணிங்களாக எழுதினேன். நாங்கள் மலேசிய திரங்கானு பல்கலைக்கழகத்திலேருந்து வரோம். அங்கே குறைந்த இந்தியர்கள் தான் இருக்காங்க. போட்டிக்காக கிடைக்கிற ஒரு வரவேற்பு குறைவாக தான் இருக்கும் தமிழுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மேடைக்கான வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டது ஒரு பெருமகிழ்ச்சிக்குரியது. என்னோட அனுபவம் எனக்கு மேடை பேச்சுனா கொஞ்சம் பதற்றம் இருக்குது. ஆக இந்த மாதிரி ஒரு தளம் அந்த ஒரு பதற்றத்தை குறைத்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. என்னுடைய ஆளுமையை வளர்த்து கொள்வதற்கு இது ஒரு சிறந்த தளமாக அமையுது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் ஆளுமை, என்னுடைய தமிழ் பேச்சாற்றல் எந்த அளவுக்கு இது மாதிரி போட்டிகளால் என்னால் வளர்த்துக்க முடியுது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆழமாக உணர்ந்துக்கிட்டேன். ஒட்டுமொத்தமாக ஆரம்ப பள்ளி நிலைகளில் கிள்ளான் ஹைலண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியும், இடைநிலை பள்ளி அளவில் கிள்ளான் லாசெல் இடைநிலை பள்ளியும் வெற்றி பெற்றன. பரதநாட்டியத்தில் பெரியவர் பிரிவில் தாட்சாயினி சந்திரமோகன் வெற்றி பெற்ற நிலையில் இளையவர் பிரிவில் ஷஷ்மிதா நாயர் பாஸ்கரன் வாகை சூடினார். சிலாங்கூர் கிள்ளானில் சனிக்கிழமை இரவு மணி 8 அளவில் தொடங்கிய நிறைவு விழாவில் பங்கேற்பாளர்கள், பார்வையாளர் உட்பட சுமார் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.